ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த பார்ட் டிசைன், பார்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்ள டூல்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் வந்து டிசைன் பண்ணலாம். ஸோ ஸ்டார்ட் மெனு, மெக்கானிக்கல் டிசைன், பார்ட் டிசைன். ஸோ என்ன ட்ரா பண்ண போகிறோமோ அந்த நேமிங் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஸோ கீபோர்ட், ஸோ கம்ப்யூட்டர் கீபோர்டு வந்து நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஸோ ஓகே கொடுத்ததோட இந்த ஸ்பெசிஃபிகேஷன் ட்ரீயில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன நேமிங் கொடுத்தோமோ அந்த நேமிங்க்கு வந்துடும். ஸோ இது வந்து எந்த ஆக்சஸில் நம்ம ஒர்க் பண்ணுறோமோ அதோட ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் நம்ம என்னென்ன டூல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோமோ அதெல்லாம் இந்த பார்ட் பாடி கீழே ஒவ்வொன்றா வந்து டிஸ்பிளே ஆக ஆரம்பிக்கும். ஸோ XY பிளேன் சூஸ் பண்ணிக்கோங்க. கோ டு ஸ்கெட்சர் விண்டோ, fit to screen, so rectangular box, so dimensions vary பண்ணிக்கலாம். choose the dimension, so edit பண்ணிக்கலாம். double click 100 and அதோட height 40. so exit the workbench and இது வந்து நம்ம பேட் பண்ணிக்கலாம். ஸோ பேட் ஆப்ஷன் எவ்வளோ எம்எம்க்கு பேட் பண்ணுமோ ஜஸ்ட் அதை நம்ம பேட் பண்ணிக்கலாம். ஸோ 10 mm, பேட் பண்ணிட்டோம். அண்ட் இதோட எம்எம் சைஸ் நம்ம குறைக்கணும், ஜஸ்ட் குறைச்சிக்கலாம். ஸோ 4.5 mm. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இதில் பட்டன்ஸ் எல்லாம் நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ இந்த ஃபேஸ் கிளிக் பண்ணிக்கலாம். கோ டு ஸ்கெட்சர் விண்டோ, rectangle, first button, draw பண்ணிக்கலாம். and dimensions horizontal, vertical, so edit பண்ணிக்கலாம். 5 mm, 6 mm. so exit workbench. so first button வந்து நம்ம create பண்ண போறோம். ஸோ பேட் ஆப்ஷன், ஸோ எவ்வளோ எம்எம்க்கு அந்த பட்டன் சைஸிங் இருக்கணும், ஸோ 2 mm. ஓகே, ஸோ இந்த பட்டன் நம்ம எடிட் பண்ணலாம். ஸோ பட்டன் வந்து இப்படி இர்ரெகுலர் ஷேப்பாக இருக்காது. ஸோ இது வந்து கர்வ்டு ப்ரொஃபைலாக இருக்கும். மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ட்ரெஸ் அப் ஃபீச்சர்ஸில் ஃபில்லட்டிங், ஸோ எட்ஜ் ஃபில்லட் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எட்ஜ் ஃபில்லட் ஆகணும் எவ்வளோ எம்எம், ஸோ இந்த எட்ஜ் அண்ட் திஸ் எட்ஜ் அண்ட் திஸ் எட்ஜ். ஸோ ஓவராலாக இந்த எட்ஜஸ் ஃபுல்லாக 1 mmக்கு வந்து ஃபில்லட் ஆகணும். ஸோ ப்ரிவ்யூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ எப்படி வந்து ஃபில்லட் ஆகிருக்கு. ஸோ பட்டன் நெக்ஸ்ட் கீழே இருக்கிற ஃபேஸ் வந்து நம்ம ஃபில்லட் பண்ணால் ஜஸ்ட் எட்ஜ் ஃபில்லட்டிங், எந்த எட்ஜோ அந்த எட்ஜஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். சூஸ் ஆல் த எட்ஜஸ். ஸோ எவ்வளோ எம்எம்க்கு 0.25. ஸோ ப்ரிவ்யூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ 0.25 mmக்கு கீழே வந்து ஃபில்லட்டிங் ஆகிருக்கும். ஸோ நம்ம என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் யூஸ் பண்ணுறோமோ அந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் இதில் ஸ்பெசிஃபை ஆகும். நெக்ஸ்ட் வந்து இந்த பட்டனை வந்து இந்த கீபோர்ட் ஃபுல்லாக நம்ம வந்து பேட்டர்ன் ஆப்ரேஷன் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த பட்டன் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் எட்ஜ் ஃபில்லட்டிங் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் ஹோல்ட் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. ரெக்டாங்குலர் பேட்டர்ன், ஸோ ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணதோட ரெக்டாங்குலர் பேட்டர்ன் டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இன்ஸ்டன்ஸ் அண்ட் ஸ்பேசிங், ஸோ எவ்வளோ ஸ்பேசிங்ஸில் நம்ம இதை டிஸ்பிளேஸ் பண்ண போகிறோம், எவ்வளோ நம்பர் ஆஃப் இன்ஸ்டன்ஸ். ஸோ இன்ஸ்டன்ஸை வேரி பண்ணிக்கலாம். ஸோ 15 பட்டன்ஸ். ஸ்பேசிங் எந்த அளவுக்கு இருக்கணும், ஸோ 10 mm ஸ்பேசிங். ஸோ சூஸ் தி ரெஃபரன்ஸ் எலமெண்ட், இதை ரெஃபரன்ஸ் எலமெண்ட். ஸோ 15 ஸ்பேசிங் கொடுத்தோன்னா ஸோ இன்ஸ்டன்ஸ் வந்து அதிகமாகிடுச்சு. ஸோ இன்ஸ்டன்ஸ் வந்து நம்ம குறைச்சிக்கலாம். ஸோ 10 இன்ஸ்டன்ஸ். ஸோ ஸ்பேசிங்ஸ் இன்க்ளூட் பண்ணிட்டோம். ப்ரிவ்யூ. ஸோ பட்டன்ஸ் வந்து நம்ம எல்லாம் டிஸ்பிளேஸ் பண்ணிட்டோம் ஹாரிசாண்டலாக. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஸோ இந்த வேர்ட்டிக்கலாக வந்து இந்த பட்டன்ஸ் வந்து டிஸ்பிளேஸ் ஆகுன்னா ஜஸ்ட் இதை ரெக்டாங்குலர் பேட்டர்ன் எடிட் கொடுத்தீங்கன்னா செகண்ட் டைரக்ஷனில் எத்தனை இன்ஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஸோ
2 or 3 instance அதோட spacing vary பண்ணா just spacing vary பண்ணிக்கலாம். ஸோ reverse direction கொடுத்தனா அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும். ஸோ இன்ஸ்டன்ஸ் வேரி பண்ணிக்கலாம். எத்தனை இன்ஸ்டன்ஸ் வந்து நமக்கு பட்டன்ஸ் கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்றது நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ப்ரிவ்யூ. ஓகே, ஸோ நம்ம பட்டன்ஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இதோட ஃபேஸிங்கில் நம்ம ஃபில்லட் பண்ணணும். ஸோ ஃபில்லட்டிங். ஸோ எந்தெந்த ஃபேஸில் ஃபில்லட் பண்ண போகிறோமோ அந்த ஃபேஸை சூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபேஸ் and again this face. ஸோ எவ்வளோ எம்எம்க்கு நம்ம வந்து ஃபில்லட்டிங் பண்ண போகிறோம். ஸோ 1 mm. ஸோ ப்ரிவ்யூ கொடுத்தோன்னா ஸோ 1 mmக்கு ஃபில்லட்டிங் ஆகிடும். நெக்ஸ்ட் இந்த ஃபேஸ் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வயர் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ சர்க்கிள், ஸோ டைமென்ஷன் கொடுத்துக்கலாம். ஸோ டைமென்ஷன் 1.5. எக்ஸிட் ஒர்க் பெஞ்ச். ஸோ இந்த ஸ்கெட்ச் வந்து ஒரு பாத்தில் வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணோம்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஸோ அந்த பாத் வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ரெஃபரன்ஸ் பிளைன் நம்ம கிரியேட் பண்ணணும். எந்த பிளைன், ஸோ எந்த ரெஃபரன்ஸில் நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படின்றத நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும். ஃபர்ஸ்ட் இந்த ரெஃபரன்ஸ் பிளைன். ஸோ ரெஃபரன்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. எந்த டைரக்ஷன் ஜஸ்ட் நீங்கள் மேனுவலாக கூட புல் பண்ணிக்கலாம். -40. ஓகே, ஸோ இந்த பிளைனில் நம்ம ஒரு பாத் ட்ரா பண்ண போகிறோம். சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்ப்ளைன் ஆப்ஷன். ஸோ இந்த ஸ்கெட்சில் இருந்தால் நம்ம பாத் ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம். ஸோ வயர். ஸோ பாத் வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிட்டோம். ஸோ எக்ஸிட் ஒர்க் பெஞ்ச். ஸோ பாத் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ கிரியேட் பண்ண ஜாமெண்ட்ரி வந்து சர்க்குலர். ஸோ இது வந்து இந்த பாத்தில் நம்ம வந்து ரிப் பண்ண போகிறோம், அதாவது மெட்டீரியல் ஆட் அப் பண்ண போகிறோம். ஸோ ரிப் ஆப்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எந்த ப்ரொஃபைல், ஸோ இந்த ப்ரொஃபைல் சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் எந்த கர்வ், ஸோ இந்த கர்வ். ஸோ இந்த கர்வில் அந்த ப்ரொஃபைல் வந்து ட்ரா ஆகணும். ஸோ ப்ரிவ்யூ. ஸோ ப்ரிவ்யூ கொடுத்தோன்னா நமக்கு அந்த ஜாமெண்ட்ரி கிரியேட் ஆகிடும். நெக்ஸ்ட் இந்த ஃபேஸிங்கில் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஸோ எடிட் ஸ்கெட்ச். ஸோ ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிட்டோம். எக்ஸிட் ஒர்க் பெஞ்ச். ஸோ இதை பேட் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ எம்எம்க்கு பேட் பண்ணுமோ ஜஸ்ட் பேட் பண்ணிக்கலாம். 4 mm. ஸோ வெரி பண்ணிக்கலாம் 3.5. நெக்ஸ்ட் இந்த ஃபேஸில் ட்ரா பண்ண போகிறோம். சூஸ் பண்ணிக்கோங்க. என்டர் டு ஸ்கெட்சிங். ரெக்டாங்கிள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ டைமென்ஷன் வேரி பண்ணிக்கலாம். (1.2) and இதோடது 4. எக்ஸிட் ஒர்க் பெஞ்ச். ஸோ பேட் ஆப்ஷன். ஸோ எவ்வளோ எம்எம்க்கு பேட் பண்ணுமோ ஜஸ்ட் பேட் பண்ணிக்கலாம். 5 mm. ஸோ என்ட்ரு கொடுத்தோன்னா பேட் ஆகிடும். ஸோ இது வந்து ப்ளக்கு. ஸோ ப்ளக் வந்து நம்ம க்ரியேட் பண்ணால் ஜஸ்ட் இந்த ஃபேஸிங்கில் வந்து நம்ம க்ரியேட் பண்ணோம்.
So double click first option, second, third, fourth and fifth. So geometry நம்ம create பண்ணிட்டோம். Exit workbench. So இது வந்து நம்ம packet பண்ணிக்கலாம். So material வந்து remove பண்ண போறோம். So preview. Okay. So plug வந்து நம்ம create பண்ணிட்டோம். So இதான் வந்து basic model of keyboard. So இந்த மாதிரி எந்த ஆப்ஜெக்ட் வேணாலும் நம்ம create பண்ணிக்கலாம். கியர் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸ்டார்ட் மெனு, மெக்கானிக்கல் டிசைன், பார்ட் டிசைன். ஸோ இந்த நேம் எடிட் பண்ணிக்கலாம், கியர். ஸோ என்டர். ஸோ நம்ம பார்ட் டிசைன் விண்டோக்குள்ளே வந்துட்டோம். நெக்ஸ்ட் எந்த பிளைனில் நம்ம வந்து ட்ரா பண்ண போகிறோமோ அந்த பிளைனை சூஸ் பண்ணிக்கணும். ஸோ YZ பிளைன், கோ டு ஸ்கெச்சர் விண்டோ. ஃபஸ்ட்டு வந்து நம்ம கியர் வந்து ட்ரா பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் சர்க்கிள், அந்த கியரோட ஓவரால் டைமென்ஷன், ஸோ ஓவராலாக எவ்வளோ சைஸிங் இருக்குமோ அதை நம்ம இண்டிகேட் பண்ணோம். ஸோ டைமென்ஷன்ஸ் வேரி பண்ணிக்கலாம். டயமீட்டர் 120. எக்ஸிட் ஒர்க் பெஞ்ச். ஸோ பேட் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ வந்து அந்த கியர் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெப்த் ஆஃப் பேடிங், ஸோ 30. ஸோ ப்ரிவ்யூ. ஓகே. ஸோ 30 வந்து அந்த கியரோட திக்னஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த ஃபேஸில் வந்து நம்ம கியர் டீத் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபேஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. கோ டு ஸ்கெச்சர் விண்டோ. ஸோ ரெஃபரன்ஸ் லைன் கிரியேட் பண்ணிக்கலாம். vertical reference line and horizontal reference line. ஸோ இந்த ரெஃபரன்ஸ் லைன் நம்ம கிரியேட் பண்ணனா நமக்கு ட்ரா பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அட்ஜசண்ட்டாக எந்த ப்ரொஃபைல் இருக்கோ அது ட்ரா பண்ணுறதுக்குலாம் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் லைன். ஸோ இந்த லைனோட ஆங்கிள் நம்ம வேரி பண்ணிக்கலாம் அண்ட் லைனோட ஹைட் ஃப்ரம் தி சென்டர் எட்ஜ். ஸோ டைமென்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுலேருந்து இதோட ஆங்கிள், ஸோ எவ்வளோ ஆங்கிளில் இருக்குது அப்படின்னு வேரி பண்ணிக்கலாம். ஸோ டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஆங்கிள் வேரி பண்ணிக்கலாம். ஸோ 45. அண்ட் நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட் வந்து எவ்வளோ ஹைட்டில் இருக்குன்னு நம்ம வேரி பண்ணிக்கலாம். ஸோ இந்த பாயிண்ட் ஃப்ரம் திஸ் ஹைட், ஸோ அந்த பாயிண்ட்லேருந்து அந்த லைன் கிளிக் கொடுத்திங்கன்னா அந்த ஹைட் வந்து நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ 53 mm இருக்குது. ஸோ 54 ஆர் 50. ஸோ ஸ்பெசிஃபை பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து இந்த ஜாமெண்ட்ரி வந்து நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரொஜெக்ட் திஸ் ஜாமெண்ட்ரி, 3D ப்ரொஜெக்ட். நெக்ஸ்ட் வந்து அன்வான்ட் ஆப்ஜெக்ட்ஸ்லாம் நம்ம ட்ரிம் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரிம் ஆப்ஷன், குயிக் ட்ரிம். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் நமக்கு தேவையில்லை, ஸோ இந்த ஆப்ஜெக்ட் வேணும். ஸோ அதெல்லாம் ஜஸ்ட் குயிக் ட்ரிம் பண்ணிக்கலாம். இந்த ப்ரொஃபைல் வந்து க்ளோஸ்டாக இருந்தால் தான் எந்த ஒரு ஆப்ரேஷனுமே நம்ம பண்ண முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொஃபைல் வந்து க்ளோஸ் ஆகலை. ஸோ லைன் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பாயிண்ட் அண்ட் இந்த பாயிண்ட், ஸோ ப்ரொஃபைல் வந்து க்ளோஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த ப்ரொஃபைல் க்ளோஸ்டாக இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணோன்னா ஜஸ்ட் டூல்ஸ் போனீங்கன்னா ஸ்கெட்ச் அனாலிசிஸ், இந்த ஸ்கெட்ச் அனாலிசிஸ் நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும் இந்த ப்ரொஃபைல் வந்து ஓப்பனில் இருக்கா க்ளோஸில் இருக்கா. ஸோ இம்ப்ளிசிட் ப்ரொஃபைல், ஸோ ஓப்பனாக இருக்குது. ஸோ இதை க்ளோஸ் பண்ணால் ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிக்கலாம், அரல்ஸ் ட்ரிம் பண்ணால் ட்ரிம் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரிம் ஆப்ஷன், குயிக் ட்ரிம் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த லைன் நமக்கு எக்ஸ்டெண்டாக இருக்குது, ஸோ க்ளோஸ் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போது டூல்ஸ் ஸ்கெட்ச் அனாலிசிஸ், இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ நம்ம ட்ரா பண்ண ஸ்கெட்ச் வந்து க்ளோஸ்டாக இருக்கா இல்லை ஓப்பனாக இருக்கா. ஸோ இம்ப்ளிசிட் ப்ரொஃபைல் க்ளோஸ்ட். ஸோ க்ளோஸ்டு ப்ரொஃபைலாக இருந்தால் மட்டும்தான் எந்த ஒரு ஆப்ரேஷன் நம்ம பர்ஃபார்ம் பண்ண முடியும். எக்ஸிட் ஒர்க் பெஞ்ச். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் வந்து நம்ம கட் எடுத்துக்கலாம். ஸோ பேக்கெட், ஸோ பேக்கெட் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ எந்த அளவுக்கு நம்ம பேக்கெட் பண்ணணும் அப்படின்றத இண்டிகேட் பண்ணிக்கலாம். ஸோ 30 mm. ஸோ ப்ரிவ்யூ கொடுத்திங்கன்னா ஸோ கட் ஆகிடும். ஸோ ஆப்ஜெக்ட் வந்து நம்ம கட் எடுத்துட்டோம். ஸோ இந்த கட்டான ஆப்ஜெக்டை n நம்பர் ஆஃப் டைம்ஸ் இந்த சர்க்குலராக நம்ம ரிவால்வ் பண்ணும்போது நமக்கு கியர் டீத் வந்து ப்ரொடியூஸ் ஆகிடும்.
ஸோ இந்த ட்ரீ ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் நம்ம பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு இதில் இண்டிகேட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபீச்சர்ஸ். அதில் சர்க்குலர் பேட்டர்ன் யூஸ் பண்ணி ஸோ நம்ம பேக்கெட் பண்ண இந்த ஸ்பேஸை வந்து சர்க்குலராக வந்து ரொட்டேட் பண்ணும் போது நமக்கு கியர் டீத் வந்து ஜென்ரேட் ஆகிடும். ஸோ சர்க்குலர் பேட்டர்ன். ஸோ கிளிக் பண்ணதோட பேராமீட்டர்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் எந்த டைப் ஆஃப் ஆப்ஷன்ஸ் வேணால் நம்ம யூஸ் பண்ணி இந்த ஆப்ரேஷனை பர்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் கிரவுண்ட். ஸோ எத்தனை இன்ஸ்டன்ஸோ அத்தனை இன்ஸ்டன்ஸ் நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ரெஃபரன்ஸ் ஜாமெட்ரி. ஸோ இதுதான் ரெஃபரன்ஸ் ஜாமெட்ரி. அண்ட் எந்த ஆப்ஜெக்ட் வந்து நம்ம பர்ஃபார்ம் பண்ண போகிறோம், எந்த ஆப்ஜெக்ட் வந்து ரிவால்வ் பண்ண போகிறோம், ஸோ அந்த ஆப்ஜெக்டை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ பாக்கெட் பண்ணதை நம்ம பண்ண போகிறோம். ஸோ ப்ரிவ்யூ. ஸோ ப்ரிவ்யூ கொடுத்தோன்னா ஸோ கரெக்டான ஏரியா நமக்கு கிளியராக தெரியும். ஸோ கியர் டீத் வந்து இன்னும் ஷார்ப்பன் எட்ஜஸாக நமக்கு ப்ரொடியூஸ் ஆகுனா இந்த இன்ஸ்டன்ஸ் வந்து நம்ம வேரி பண்ணிக்கலாம். ஸோ 28. ஸோ அகெயின் இன்னும் பர்ஃபார்ம் பண்ணோம், இன்னும் அதிகமாக வந்து நம்ம கியர் டீத் வந்து ப்ரொடியூஸ் பண்ணால் ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 32. ஓகே. ஸோ இந்த கியர் டீத் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணனா ஜஸ்ட் வந்து ஒரு கட் எடுத்துகிட்டு அந்த கட்டை வந்து இந்த சர்க்குலர் பேட்டர்னாக பண்ணும்போது நம்ம கியர் டீத் வந்து ப்ரொடியூஸ் ஆகிடும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஷாஃப்ட். இந்த கியரில் வந்து ஷாஃப்ட் போகிறதுக்காக ஒரு பாத்வே நம்ம கிரியேட் பண்ணோம். ஸோ இந்த டாப் ஃபேஸை சூஸ் பண்ணிக்கோங்க. கோ டு ஸ்கெட்சர் விண்டோ. ஸோ இந்த ஷாஃப்ட் வந்து நார்மலாக சிலிண்ட்ரிக்கலாக இருக்காது. ஸோ சிலிண்ட்ரிக்கல் ஹோலாக இருக்காது, ஒரு கீ ஹோலாக இருக்கும். ஸோ அதை நம்ம கீ ஹோல் மாதிரி கிரியேட் பண்ணோம். ஸோ அதில் கீ ஹோல். ஸோ இந்த ஆப்ஷன் இருக்கும், சூஸ் பண்ணி நம்ம கீ ஹோல் கிரியேட் பண்ணலாம். இதோட ஹைட் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இந்த டைமென்ஷன்ஸ் வெரி பண்ணால் ஜஸ்ட் டைமென்ஷன்ஸ் வெரி பண்ணிக்கலாம். ஸோ டபுள் கிளிக் பண்ணனா வெரி பண்ணிக்கலாம். 8 mm, 5 mm. ஸோ எந்த ரேஞ்சுக்கு வேணுமோ அந்த ரேஞ்சுக்கு நம்ம எடிட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸிட் ஒர்க் பெஞ்ச். ஸோ இது வந்து ஒரு ஷாஃப்ட் வந்து இன்லைனாக போகணும்னா ஸோ இதை வந்து நம்ம பேக்கெட் பண்ணணும். ஸோ பேக்கெட் ஆப்ஷன். ஸோ எவ்வளோ எம்எம் வந்து பேக்கெட் பண்ணணும் அப்படின்றத ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ப்ரிவ்யூ. ஓகே. ஸோ கீ ஹோல் வந்து நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். பட் இந்த கீ ஹோல் வந்து ஷார்ப்பன் எட்ஜஸாக இருக்காது. ஸோ இது வந்து ஸ்மூத்தன் எட்ஜஸாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபில்லட் பண்ணணும். ஸோ இந்த எட்ஜஸ் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்ட்ரோல் ஹோல்ட் பண்ணிவிட்டு எல்லா எட்ஜஸையும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ மல்டிபிள் ஆப்ஷன் சூஸ் பண்ணனா கண்ட்ரோல் ஹோல்ட் பண்ணிட்டு பண்ணிக்கலாம். ஸோ ஃபில்லட். ஸோ ஃபில்லட் கொடுத்தோட எவ்வளோ எம்எம்க்கு வந்து ஃபில்லட் பண்ணும் இந்த எலமெண்ட் அப்படின்றத ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஸோ 2 ப்ரிவ்யூ கொடுத்தோன்னா ஸோ 2 எம்எம்க்கு வந்து ஃபில்லட் ஆகும். நெக்ஸ்ட் அதே மாதிரி அதர் ஃபேஸ் ஆஃப் தி கீ ஹோலையும் நம்ம ஃபில்லட் பண்ணோம். ஸோ இந்த ஃபேஸ் ஸோ கண்ட்ரோல் ஹோல்ட் பண்ணிவிட்டு மல்டிபிள் செலெக்ஷன். ஸோ ஃபில்லட். ஸோ எவ்வளோ எம்எம்க்கு ஃபில்லட் ஆகணும். ஸோ 2 mm. ஓகே. ஸோ ஃபில்லட் ஆகிடுச்சு. ஸோ கீ ஹோல் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் இதில் வந்து சின்ன சின்ன போல்ட் அண்ட் நட்ஸ். ஸோ அன்வான்ட் மெட்டீரியல்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்காக இந்த ஃபேஸில் வந்து ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. ஜஸ்ட் இந்த ஃபேஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கோ டு ஸ்கெட்சர் விண்டோ. ஸோ ரெஃபரன்ஸ் லைன் க்ரியேட் பண்ணிக்கலாம். ரெஃபரன்ஸ் லைன் கிரியேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் சர்க்கிள். ஸோ இதுக்கு டைமென்ஷன்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இதோட ஹைட் வெரி பண்ணால் ஜஸ்ட் இந்த பாயிண்ட்லேருந்து இதோட ஹைட் எவ்வளோன்ற வெரி பண்ணிக்கலாம். ஸோ டயமீட்டர் 10 mm அண்ட் இதோட ஹைட் 26. ஸோ எக்ஸிட் ஒர்க் பெஞ்ச். ஸோ பேக்கெட் பண்ணிக்கலாம். ப்ரிவ்யூ. ஓகே. ஸோ இது வந்து சர்க்குலராக வந்து பேக்கெட் ஆகிருக்கும். ஸோ இப்போது சர்க்குலர் பேட்டர்ன் நம்ம யூஸ் பண்ணி இந்த பேக்கெட்டை வந்து இந்த சர்க்குலர் ஆப்ஜெக்டில் ரிவால்வ் பண்ணலாம். ஸோ சர்க்குலர் பேட்டர்ன். ஸோ கிளிக் பண்ணதோட டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். கம்ப்ளீட் க்ரௌன்
எத்தனை நம்பர் ஆஃப் இன்ஸ்டன்ஸ் வேணும் அது ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம் 3 இன்ஸ்டன்ஸ் அண்ட் ரெஃபரன்ஸ் எலமெண்ட்ஸ் சூஸ் பண்ணோம் அண்ட் நெக்ஸ்ட் எந்த ஆப்ஜெக்ட் வந்து நம்ம ரிவால்வ் பண்ண போகிறோம் அது சூஸ் பண்ணோம் பேக்கெட் பண்ணது ப்ரிவ்யூ ஓகே ஸோ ரிவால்வ் பண்ணிட்டோம் அண்ட் நெக்ஸ்ட் சின்ன சின்ன எண்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க ஸோ நெக்ஸ்ட் இந்த ஃபேஸ் reference geometry horizontal reference geometry so circle so dimension பண்ணிக்கலாம் and இதுல இருந்து இதோட height so 5 mm and height 32 exit workbench so packet பண்ணிக்கலாம் 30 mm okay so இதை வந்து இந்த circular pattern வந்து இந்த object ஃபுல்லா revolve பண்ணிடலாம் so circular pattern so parameters complete crown எத்தனை number of instance வேணும் specify பண்ணிக்கலாம் 8 instance and surface so reference element choose பண்ணிக்கலாம் and எந்த solid so என்ன operations நம்ம perform பண்ண போறோம் so preview okay gear ஓட outline நம்ம create பண்ணிட்டோம் and next வந்து இந்த shaft create பண்ணனும் so அந்த face choose பண்ணிக்கோங்க go to sketcher and இந்த shaft வந்து இந்த கீ ஹோல் மாதிரி தான் இருக்கும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கிரியேட் பண்ணால் ஜஸ்ட் ஸோ கண்ட்ரோல் ஹோல்ட் பண்ணிவிட்டு மல்டிபிள் செலெக்ஷன்ஸ் ஸோ ப்ரொஜெக்ட் 3D ஸோ 3D ஆப்ஜெக்ட் நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணிட்டோம் எக்ஸிட் ஒர்க் பெஞ்ச் ஸோ இதை வந்து நம்ம பேட் பண்ண போகிறோம் இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஷாஃப்டாக நம்ம வந்து இந்த கியருக்குள்ளே நம்ம ப்ரொசீட் பண்ண போகிறோம் ஸோ பேட் ஆப்ஷன் ஸோ பேடில் மிரர் எக்ஸ்டெண்ட் ஷாஃப்ட் வந்து எந்த அளவுக்கு டெப்த்தில் வந்து நம்ம ப்ரொசீட் பண்ண போகிறோம் அப்படின்றத வேல்யூஸ் இண்டிகேட் பண்ணிக்கலாம் ஸோ 70 ஸோ ப்ரிவ்யூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும் ஸோ எந்த அளவுக்கு வந்து இந்த ஷாஃப்ட் வந்து பேட் ஆகிருக்கு ஸோ இந்த ஷாஃப்ட் வந்து சாலிட் காம்போனண்ட்டாக இருக்காது இது வந்து ஒரு ஷெல் எலமெண்ட்டாக தான் இருக்கும் அதாவது ஹோலாக தான் இருக்கும் ஸோ அதை நம்ம பேக்கெட் பண்ணிக்கலாம் ஸோ சூஸ் பண்ணிக்கோங்க கோ டு ஸ்கெட்சர் விண்டோ இந்த ஸ்கெட்சை நம்ம 3D ஆப்ஜெக்டாக ப்ரொஜெக்ட் பண்ணிக்கலாம் ப்ரொஜெக்ட் 3D ஆப்ஜெக்ட் ஸோ இதை கன்ஸ்ட்ரக்ட் எலமெண்ட்டாக மாற்றிக்கலாம் அண்ட் நெக்ஸ்ட் இதை வந்து ஆஃப்செட் பண்ணிக்கலாம் ஸோ ஆஃப்செட் தி ஸ்கெட்ச் ஸோ எந்த அளவுக்கு ஆஃப்செட் பண்ணுமோ ஜஸ்ட் ஆஃப்செட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்கெட்ச் டூலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும் ஆஃப்செட் டு how many mm ஸோ 2 mmக்கு நம்ம ஆஃப்செட் பண்ணிக்கலாம் ஸோ பாசிட்டிவில் நம்ம ஆஃப்செட் பண்ணியிருக்கோம் ஸோ நெகட்டிவில் ஆஃப்செட் பண்ணால் ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகும் ஸோ நெகட்டிவில் -2 mm ஓகே ஸோ -2 mm கொடுத்தனா இன்டீரியரை வந்து ஆஃப்செட் ஆகிடும் ஸோ இந்த எலமெண்ட்டை வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் எலமெண்ட்டாக சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ எக்ஸிட் ஒர்க் பெஞ்ச் ஸோ இப்போ மெட்டீரியல் வந்து நம்ம ரிமூவ் பண்ணால் ஜஸ்ட் பேக்கெட் ஸோ பேக்கெட் கிளிக் பண்ணனா மெட்டீரியல்ஸ் வந்து ரிமூவ் ஆகும் எவ்வளோ mm டெப்த்தில் வந்து நம்ம பேக்கெட் பண்ண போகிறோம் ஸோ இதோட டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியாதுன்னா ஜஸ்ட் இந்த டைப்பில் வந்து வேரி பண்ணி அப் டு லாஸ்ட் ஸோ அப் டு லாஸ்ட் கொடுத்தனா ஸோ இந்த ஜாமெட்ரி எந்த ரேஞ்சுக்கு இருக்கோ அது வரைக்கும் வந்து மெட்டல் வந்து ரிமூவ் ஆகிடும் ஸோ ப்ரிவ்யூ ஓகே ஸோ இதான் வந்து கியர் ஸோ இது மெக்கானிக்கல் கியர் எப்படி கிரியேட் பண்ணுறது நம்ம பார்த்தோம் ஸோ சேவ் தி ப்ராஜெக்ட் ஃபைல் சேவ் ஸோ கியர்